வணக்கம். பாகியலட்சுமி சீரியலில் கோபி ஜாகிங் போயிட்டு வராரு. 2 பேரும் வெளியே நின்றுட்டுருக்காங்க. இவரை பார்த்து தான் அவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இவங்கள பார்த்துட்டு எதுவும் புரியாமல் உள்ளே வந்து உட்காராரு. இங்கே இன்னும் போலீஸ் வரலன்ட்டு அவங்களும் பின்னாலே வந்துட்டு உள்ள டென்ஷனோட நிற்கிறாங்க. அதையே அவர் கவனிக்கிறாரு. இதே நேரத்தில் பாக்யா வீட்டில் பாக்யா தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உதவி கேட்குறாங்க. யாரும் எந்த உதவியும் இல்லை. அந்த நேரத்தில் இவங்க மற்றவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து நிற்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தேன்ட்டு இவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆமாம், சமையலில் டிஃபன் பண்ணிட்டியான்ட்டு. இல்லை அத்தை, இதுக்கு மேலே பண்ணணுன்றாங்க. ஹோட்டலையும் வீட்டையும் இவங்கெல்லாம் கரெக்டாக கவனிச்சிட்டாங்களான்னுட்டு இவங்க கலகலப்பாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத பார்த்துட்டு இவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. இதே நேரத்தில் செழியனும் எழிலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வக்கீலுக்கும் ஃபோன் பண்ணி உதவி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாட்டியை கூட்டிகிட்டு போய்ட்டோம், விசாரணை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. யாருமே பாட்டியை கூட்டிகிட்டு போகிறத தடுக்க முடியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இவங்க அங்கே பேசிட்டு நின்றுட்டு இருக்கும்போது எதிரில் ராதிகாவோட அம்மா இங்கே இன்னும் போலீஸ் வரலன்ட்டு வந்து எட்டி பார்த்து நின்று குஷியாக இவங்கள பார்க்குறாங்க. இவங்கள பார்த்து இவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு கூட வந்து வேடிக்கை பார்க்குறாங்க பாருன்ட்டு இவங்க எரிச்சலாகிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் வருது. போலீஸ் வந்து ஈஸ்வரி வந்துட்டாங்களான்னு இவங்க கேட்குறாங்க. போலீஸை பார்த்ததுக்கு அப்புறமா ராதிகாவோட அம்மா உள்ளே போயிடுறாங்க. இவங்க தடுக்கிறாங்க. பாட்டியை நாங்கள் வேணால் கூட்டிகிட்டு வரோம், அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது, அவங்க உங்களை பார்த்தாலே பயந்துருவாங்க, நாங்களே கூட்டிகிட்டு வரோம், அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போகிறது வேணான்னுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு தான் போவோன்ட்டு இவங்க வலுக்கட்டாயமாக உள்ளே வராங்க. ஈஸ்வரி யாருன்ட்டு கேட்குறாங்க. உள்ளே வந்ததும் என்ன பிரச்சனைன்ட்டு தாத்தா கேட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போது இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 பேருமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ் வந்ததும் அந்த பக்கமாக சமையல் காட்டில் இருக்கிற பாக்யா இன்னும் லேடிஸுங்களாம் பாட்டியெல்லாம் சேர்ந்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக என்ன கேட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலன்ட்டு பாட்டி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. அப்போ யார் கூப்பிடுங்க வெளியிலன்னு சொன்னோன்னே பாக்யா வெளியில் வராங்க. அப்போது அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அது எப்படி தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ராதியா கீழே பிடிச்சி தள்ளியிருக்காங்க, குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க, இந்த கேஸை நாங்கள் விசாரிக்கணும், அவங்கள கூட்டிகிட்டு போனோம், அவங்கள வெளியில் வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தாத்தா முழிக்கிறாரு. அவள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாமான்னுட்டு. அப்போது சொல்கிறவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, இல்லை நான் ஆயிடுமான்னுட்டு கூப்பிடுங்கன்னு பாட்டி வந்து நிற்கிறாங்க. நான் தான் ஈஸ்வரின்னுட்டு. நீங்கள் தானா, நீங்கள் தான் ராதிகாவை கீழே தள்ளி கொலை பண்ண பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணலைங்கன்றாங்க. இவங்கள பார்த்தா அந்த மாதிரியா பண்ணாங்க மாதிரி தெரியுது, அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு இவங்ககிட்டலாம் கெஞ்சிறவங்கிட்டலாம் இவங்க மிரட்டுறாங்க. நீங்களாம் என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்திங்கன்னா அவங்களும் தூக்கி போட்டு உள்ளே போட்டுடுவான்ட்டு இவங்கள வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. எல்லாருமே கெஞ்சினா கூட எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் வந்தும் தடுக்கிறாங்க. நாங்கள் வேணால் காரில் கூட்டிகிட்டு வரோன்ட்டு கைது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், இதுக்காக நாங்கள் ஒரு நாள் காத்து உங்களை கைது பண்ணணுமான்ட்டுலாம் அவங்க திட்டிட்டு இவங்களுக்கெல்லாம் மிரட்டல் விடுத்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஊர் ஜனங்கள்லாம் கூட்டிடுறாங்க. இந்த நேரத்தில் ராதிகாவும் அம்மாவும் வெளியே வந்து நின்று இங்கே நடக்கிற விஷயங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்களாம் எவ்வளோ தூரம் கெஞ்சினாலும் நான் அந்த மேலே தப்பு பண்ணலான்ட்டு ஈஸ்வரி எவ்வளோ தூரம் சொன்னாலும் கேட்காம அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. நீங்களாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கினின்ட்டு. இதை பார்த்ததும் ராதிகாவுக்கு பெஜாராகுது. அவங்க உள்ளே போயிடுறாங்க. அந்த நேரமாக பார்த்து கோபி வெளியில் வராரு. இவங்களாம் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களாம் தவிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. தாத்தா ரொம்பவே கஷ்டப்படுறாரு, அழுகுறாரு. இதை பார்த்துட்டு கோபி ஓடியாராரு. யாரடா கூட்டிகிட்டு போகிறாங்க, போலீஸ் எல்லாம் வந்து போதுன்ட்டு அவர் வந்துட்டு செழியன் கிட்டே கேட்குறாரு. இங்கே கோபி வந்துட்டு செழியன் கிட்டே பார்த்ததோ தாத்தாக்கோ வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கோபி போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா உன்னை பேத்ததுக்காக அவள் போலீஸ் ஸ்டேஷன் போடுமா, மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களாடான்ட்டு அவர் போட்டு அடிக்கிறாரு. இவர் மொழிக்கிறாரு எதுவுமே புரியாமல். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலப்பான்ட்டு. ஏன்டா தெரியாத மாதிரி நடிக்கிறியாடா, அவள் என்னடா தப்பு பண்ணா, உன்னை பேத்ததுக்காக நாங்கள் செத்து போன நினைக்கிறியாடான்ட்டு அவர் மனசில் இதெல்லாம் கொட்டி திட்டி தீக்கிறாரு. இவர் புரியாமல் மொழிகிறாரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது அவங்க 3 பசங்களும் மாறி மாறி சொல்லிடுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டில் இருந்தானிட்டு. அதுக்கிட்ட அவர் ஷாக் ஆகிறாரு. டே நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, எனக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பேஜார் பண்ணியிருந்தா கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஆனால் அம்மா உன்னை எவ்வளோ பாசமாக நம்பிட்டு இருந்தாடா, அவன் மேலே பாசம் வச்சுருந்தா அவன் மேலே பழி போட்டுட்டேடா நீ, அதுக்கே அவன் வந்து போயிட்டா, இப்போ போலீஸ் வரலாம் போயிட்டாலடாவோ, அவள் அந்த மாதிரி கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேடான்ட்டு இவர் கோபி திட்டி சண்டை போடுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கோபி எதுவுமே புரியாமல் முழிச்சு இந்த அளவுக்குலாம் நடந்திருக்குதுன்ட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.